everybody at Shalom Divine Television. ஷாலோம் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். We've been having a look at the beginning of the Bible from Genesis and the story and history of mankind. நாம் சிருஷ்டிப்பின் ஆரம்பத்தை நாம் பார்த்து கொண்டு மனுஷனுடைய சிருஷ்டிப்பு மற்றும் உலகத்தின் சிருஷ்டிப்பை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். We've had a look at creation and we've had a look at the fall of man. நாம் சிருஷ்டிப்பை பார்த்தோம், அதைத் தொடர்ந்து மனிதனுடைய வீழ்ச்சியையும் நாம் பார்த்தோம். And why it was that Jesus Christ had to come to redeem mankind. எதற்காக இயேசு கிறிஸ்து பூமிக்கு கடந்து வர வேண்டும், ஏன் மனிதனை விடுதலையாக்க வேண்டும் என்ற காரணத்தை பார்த்து வருகிறோம். Today I'm going to continue from Genesis chapter 4. நான் தொடர்ச்சியாக ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் இருந்து நான் பேச விரும்புகிறேன். And verse 1 it says, Now Adam knew Eve his wife, and she conceived and bore Cain. And she said, I have acquired a man from the Lord. Then she bore again, this time his brother Abel. அங்கே 1-2 வசனம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்றார். கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலையும் பெற்றார். Now these are the first children from Adam and Eve. இவர்கள்தான் ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த முதல் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். And it says, now Abel was a keeper of sheep, but Cain was a tiller of the ground. அங்கே விதமாய் சொல்லப்படுகிறது, ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாயும் காயின் நிலத்தை பண்படுத்துகிறவனாயும் இருந்தார்கள் என்று சொல்லி. Verse 3, in the process of time, it came to pass that Cain brought an offering of the fruit of the ground to the Lord. Abel also brought of the firstborn of his flock and that of the fat. And the Lord respected Abel and his offering, but he did not respect Cain and his offering. And Cain was very angry, and his countenance fell. அங்கே 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, சில நாளுக்கு சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளை அவைகளின் கொழுத்தவைகளை சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. So here both brothers brought an offering to God. One was acceptable and one was not. So why was that? இங்கே 2 சகோதரர்களும் காணிக்கைகளை தேவனிடத்திலே கொண்டு வருகிறார்கள். ஆனால் அதிலே ஒருவனதை தேவன் ஏற்றுக்கொண்டு ஒருவனதை அவர் நிராகரித்தார். If we have a look at Abel's offering, we see that he brought the choice part. He brought the part that was the firstborn of his flock, and he brought the fat to God. நாம் பார்க்கிறோம், ஆபேலுடைய காணிக்கை எப்படிப்பட்டதாய் இருந்தது என்றால் அது தலையீற்றாய் இருந்தது, கொழுமையானதாய் அவன் தேவனுக்கு கொண்டு வந்திருந்தான். We look at Cain's offering, we see that it was very casual. He did not bring the best. ஆனால் காயினோ அவன் சாதாரணமானதை கொண்டு வந்தான். அவன் கிட்டே இருந்து சிறந்ததை அவன் தேவனிடத்தில் கொண்டு வரவில்லை. So if you were going to visit a king, you would take your very best offering for him. நீங்கள் ஒரு ராஜாவை சந்திக்க போவீர்களானால் உங்களிடத்தில் இருக்கிற வெளியேற பெற்றதை விசேஷித்தமானதை கொண்டு போவீர்கள். You would not go to the second hand shop and buy something there and give it to the king. நீங்க இரண்டாம் தரம் பொருளை கடையில அப்படிப்பட்ட பொருளை கடையில வாங்கி எடுத்துன்னு ராஜா கிட்ட போக மாட்டீங்க. And this is what I think that Cain did. நான் யோசிக்கிற காரியம் காயின் அப்படிப்பட்டதை தான் செய்திருப்பான் என்று. It tells us in the book of Jude, verse 11, woe to them, for they've gone the way of Cain. அங்கே 11ஆம் வசனம் யூதாவிலே நாம் வாசிக்கும் போது, இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து என்று வாசிக்கிறோம். This is the way of casualness. It's not being careful and intentional. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் மிகவும் அசதியாய் காரியங்களை செய்து அவர்கள் ஜாக்கிரதை இல்லாமல் இருக்கிறவர்கள். So we're in Genesis chapter 4 and starting at verse 6.
நாம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் தொடர்ச்சியாய் நாம் பார்ப்போம். So the Lord said to Cain, why are you angry and why has your countenance fallen? If you do well, will you not be accepted? And if you do not do well, sin lies at the door. அப்பொழுது கர்த்தர் காயீனை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மையை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மையை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். It says, and its desire is for you, but you should rule over it. அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவைகளை ஆண்டு கொள்வாய் என்றார். In other words, Cain had a lot of anger in his heart, but he could overcome it if he wanted to. இப்ப இந்த வார்த்தை ஏன் தேவன் சொல்லுகிறார் என்றால், அவனுக்கு காயனுக்குள்ளே அவ்வளவு எரிச்சல் இருந்தது, கோபம் இருந்தது. அவன் வேண்டும் என்றால் அதை ஜெயித்திருக்கலாம். He had the ability to conquer his anger. அந்த கோபத்தை மேற்கொள்ளக்கூடிய பலன் அவனுக்குள்ளே இருக்கிறது. His desire was for him, but he could rule over it. அவனுக்கு அந்த ஆசை, அந்த கோபம், அந்த வெறி உள்ளே இருக்கிறது. அதை அவனை பற்றி பிடித்தது. And verse 8, now Cain talked with Abel his brother, and it came to pass when they were in the field that Cain rose up against Abel his brother and killed him. 8ஆம் வசனம், காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். This is the first murder in the Bible. வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற முதல் கொலை இதுதான். Verse 9, then the Lord said to Cain, where is Abel your brother? 9ஆம் வசனம், கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். Of course God knew where he was. தேவனுக்கு தெரியும் அவன் எங்கே இருக்கிறான் என்று சொல்லி. Cain said, I do not know. Am I my brother's keeper? அதற்கு காயின் சொல்லுகிற பதில் பாருங்க. அதற்கு எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியா என்றான். In other words, I take no responsibility for him. அவன் சொல்லுகிற காரியம் என்னன்னா, அவனுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை அவன் சொல்லுகிறான். Verse 10, God said, what have you done? The voice of your brother's blood cries from the ground out to me. 10ஆம் வசனம், அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியில் இருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்றார். And because of murder, the curse came on him. நாம் பார்க்கிறோம், அவன் செய்த கொலையின் நிமித்தம் அவன் மேல் சாபம் உண்டது. Not only that, but the curse came on the ground. அவன் மேல் மாத்திரம் அல்ல, அவன் வாழ்கிற பூமியின் மேலும் சாபம் உண்டாயிற்று. Verse 11, so now you are cursed from the earth, which has opened its mouth to receive your brother's blood from your hand. When you till the ground, it shall no longer yield its strength to you. A fugitive and a vagabond you shall be on the earth. 11-12ஆம் வசனம், அப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தம் உன் கையில் வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டு இருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார். So we see that the ground was also cursed because of the murder. அப்ப நாம் பார்க்கிறோம், அந்த பூமி கூட இந்த கொலையின் நிமித்தம் சபிக்கப்பட்டு போயிற்று. And the curse came on Cain that he would be a fugitive and a vagabond on the earth. நாம் பார்க்கிறோம், அவன் இந்த பூமியிலே நிலையற்றவனாகவும் சபிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்று நாம் பார்க்கிறோம். அது நிமித்தம். Verse 13, Cain said to the Lord, my punishment is greater than I can bear. Surely you've driven me out this day from the face of the ground. I shall be hidden from your face. I shall be a fugitive and a vagabond on the earth. And it will happen that if anyone who finds me will kill me. And the Lord said to him, therefore whoever kills Cain, vengeance shall be taken on him sevenfold. And the Lord set a mark on Cain, lest anyone finding him should kill him. 13-15ஆம் வசனம் வரைக்கும், அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாதது.
என்று என்னை இந்த தேசத்தில் இருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்திற்கு விலகி மறைந்து பூமியின் நிலையற்று அலைந்து இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்கிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயின் கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். And we see it was 7 generations before Cain was actually killed. ஆனா நாம் பார்க்கிறோம் அவன் சாவது 7 தலைமுறை கழித்துதான் அவனுடைய மரணத்தை நாம் பார்க்கிறோம். The next part of the narrative is all the family of Cain. அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கிறது எல்லாம் காயினுடைய வம்சாவளிகளை நாம் பார்க்கிறோம். Verse 16, he went out from the presence of the Lord and dwelt in the land of Nod on the east of Eden. 16ஆம் வசனம், அப்படியே காயின் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கே நேத் என்னும் தேசத்திலே குடியிருந்தான். It says, and he knew his wife, and she conceived and bore Enoch, and he built a city and called the name of the city after the name of his son Enoch. 17 காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்திற்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை இட்டான். And Enoch had a son called Irad, and Irad had a son called Mahujal, and Mahujal had a son called Methuselah, and Methuselah had a son called Lamech. நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். ஏனோக்குக்கு ஈராத் பிறந்தான், ஈராத்துக்கு மெகுவேலை பெற்றான், மெகுவேல் மெத்துசாலாவை பெற்றான், மெத்துசாலாவேல் லாமாக்கை பெற்றான். 19, Lamech took for himself 2 wives. The name of one was Ada, and the name of the other was Zillah. And Ada bore Jabal, and he was the father of those who dwell in tents and have livestock. 19ஆம் வசனம், லாமாக்கு 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். ஒருத்திக்கு ஆதாள் என்று பெயர், மற்றொருத்திக்கு சி இல்லால் என்று பெயர். ஆதாள் யாபாலை பெற்றாள். அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கு தகப்பனானான். So he's like the father of the Bedouins and all those tribes that look after livestock. யாரெல்லாம் ஆடுகளை மேய்த்து கொண்டு அவர்கள் கூடார வாசிகளாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தகப்பனாய் இவன் இருந்தான். His brother's name was Jubal, and he was the father of all those who play the harp and flute. 21ஆம் வசனம், அவன் சகோதரனுடைய பெயர் யூபால், அவன் கிண்ணரக்காரர் நாதசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். And the other wife, Zillah, she also bore Tubal-Cain, the instructor of every craftsman in bronze and iron. 22ஆம் வசனம், சில்லார் தூபால் காயினை பெற்றாள். அவன் பித்தளை இரும்பு முதலையாற்ற தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான். We go down to verse 25, and we see that Adam knew his wife again, and she bore a son and named him Seth, for God has appointed another seed for me instead of Abel, whom Cain killed. 25ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், பின்பு ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறே ஒரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு செத் என்று பெயரிட்டாள். As for Seth, to him also a son was born, and he named him Enosh. Then men began to call on the name of the Lord. 26ஆம் வசனம், செத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஷ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். If we have a look at the genealogy of Jesus Christ, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வரலாற்றை நாம் பார்ப்போமே என்றால், it does not go through Abel because he was killed, and it does not go through Cain because he was cursed, but it goes through Seth. நாம் பார்க்கிறோம், ஆபேல் மூலமாய் அவருடைய வம்சவழி வருகிறதில்லை, காரணம் அவர் செத்து போனார். காயின் வழியாய் அவருடைய வம்சாவளி வருவதில்லை, காரணம் அவன் துன்மார்க்கனாய் இருந்தான்.
இந்த செத் என்ற இவருடைய வம்சாவளியிலே தேவன் இயேசு பிறந்ததை நாம் பார்க்கிறோம். We come to chapter 5, and it's the book of genealogies. இங்கே 5ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலே வருவீர்கள் என்றால் இது வம்ச வரலாறை சொல்லுகிறதாய் இருக்கிறது. It starts off verse 1. In the day that God created man, he made him in the likeness of God. He created them male and female, and blessed them, and called them mankind in the day that they were created. 1-2 வசனம். ஆதாம் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்து நாளிலே அவனை தேவ சாயலாய் உண்டாக்கினார். அவர்கள் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். It carries on. Adam lived 130 years and begot a son in his own likeness after his image and named him Seth. 3ஆம் வசனம். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலுக்கும் தன் ரூபத்தின்படியும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு செத் என்று பெயரிட்டார். This is significant because when God created man and woman, the first man and woman, he made them in the image of God. இது மிகவும் முக்கியமான காரியம் என்னவென்றால் தேவன் மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது அவருடைய சாயலிலே ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்தார். And then of course the fall came and mankind lost the glory of God. ஆனால் நமக்கு தெரிந்ததுதான் மனிதன் விழுந்ததின் நிமித்தம் தேவ மகிமையை அற்று போனான். And now we see that the son of Seth, who's Enosh, he was made in the likeness of his father Seth. நாம் பார்க்கிறோம் செத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான் ஈனோஷ் என்று சொல்லி அவன் செத்தினுடைய சாயலிலே அவன் பிறக்கப்பட்டிருந்தான். And it says Adam lived 800 years and he had other sons and daughters. அங்கே சொல்லப்படுகிறது ஆதாம் சேத்தை பெற்று 400 வருஷம் உயிரோடு இருந்து 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். Verse 5. So all the days that Adam lived were 930 years and he died. ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். That's 930 years from creation. அது பூமி உருவாக்கப்பட்டு 930 ஆண்டுகள் கழிந்து போன. Then it goes through a long list of the other sons. அதை தொடர்ச்சியாக ஒரு பெரிய ஒரு வரலாறு வம்ச வரலாறு அவளுடைய குமாரர்களை குறித்து சொல்லப்படுகிறது. Enosh lived 905 years. ஈனோஷ் அவர் 905 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார். And it was in his time that people began to do evil. அவருடைய காலத்திலே தான் மனிதர்கள் அவர்கள் தீமையானதை பொல்லாப்பானதை செய்ய ஆரம்பித்தார்கள். History tells us that idolatry was introduced during his time. அவனுடைய காலத்திலே தான் விக்கிரக ஆராதனை வழிபாடுகள் உருவாக்கப்பட்டது என்று நம்பப்படுகிறது. This is less than 1,000 years since creation. பூமி உருவாக்கப்பட்டு அந்த 1000 ஆண்டுகளுக்குள்ளாக இவைகள் எல்லாம் நடைபெறுகிறது. And instead of worshiping God, people are starting to worship the created being. தேவனை ஆராதிப்பதற்கு முன்பதாக இவர்கள் விக்கிரகங்களை உருவாக்கப்பட்டவைகளை ஆராதிக்கிற காலங்களாய் அது மாறிவிட்டது. We see that Kenan lived 910 years. நாம் பார்க்கிறோம் ஏனன் என்று சொல்லுகிறவர் அவர் 910 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார். Mahalal 895. மகலால் என்று சொல்லுகிறவர் அவர் 810 ஆண்டுகள் வாழ்ந்தார். Then Jared lived 962 years. ஜரத் என்று சொல்லுகிறவர் 962 ஆண்டுகள் வாழ்ந்தார். And then we come to Enoch. நாம் அதை தொடர்ச்சியாக ஈனோக் என்று சொல்லுகிறவருக்கு வருகிறோம். ஏனோக்கு. Enoch was 365 years and God took him. வருஷமாய் இருந்தபொழுது தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். 300 years he walked with God. அவன் 300 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்தான்.
and then he was no longer on the earth. அதை தொடர்ச்சியாய் அவன் தேவனோடு கூட இருக்கவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். Then we come to Methuselah, who was the longest man that ever lived, 969 years. நாம் அதை தொடர்ச்சியாய் மெத்துசலாவுக்கு நாம் வருகிறோம். மெத்துசலா அவர்தான் உலகத்தில் வாழ்ந்ததில் அதிக ஆண்டுகள் வாழ்ந்தவர். 969 ஆண்டுகள் அவர் வாழ்ந்திருக்கிறார். Then we come to Lamech, who was seen by Adam before he died. லாமக்கை நாம் பார்க்கிறோம். அவர் மரிப்பதற்கு முன்பதாய் அவர் ஒரு காரியத்தை பார்க்கிறார். So in those days they lived very long lives. அந்த காலத்திலே ஒவ்வொருவரும் அநேக ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். This is before the flood. இவைகள் எல்லாம் ஒரு பெரிய ஒரு வெள்ளப்பெருக்குக்கு முன்பதாய் நடந்த காரியங்கள். And then we come finally to Noah. நாம் கடைசியாக நோவாவுக்கு நாம் கடந்து வருகிறோம். And when he was 500 years old, he begot triplets. நாம் பார்க்கிறோம் நோவா 500 வயதா இருந்தபோது அவனுக்கு 3 குழந்தைகள் ஒரு நேரத்திலே பிறந்தது. Verse 32, Noah was 500 years old, and Noah begot Shem, Ham, and Japheth. அங்கே 32ஆம் வசனம், நோவா 500 வயதான போது சேம், காம், யாபேத் என்பவர்களை பெற்றான். And so we see that this completes the first part of the genealogy. அப்போ இவைகள் இந்த வம்ச வரலாறின் முதல் பகுதியை முடிக்கிறது 5ஆம் அதிகாரத்தோடு. Noah is the 8th generation from Seth. நாம் பார்க்கிறோம் நோவா செத்திலிருந்து 8வது தலைமுறையாய் இருக்கிறார். And then we come to chapter 6. இப்பொழுது 6ஆம் அதிகாரத்திற்குள்ளே நாம் கடந்து வருகிறோம். Verse 1, it came to pass when men began to multiply on the face of the earth, and daughters were born to them, that the sons of God saw the daughters of men, that they were beautiful, and they took wives for themselves of all whom they chose. அங்கே 6ஆம் அதிகாரத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். மனுஷர் பூமியிலே பெருங்க துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபொழுது தேவகுமாரர்கள் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களை பெண்ணை தெரிந்து கொண்டார்கள். Now there's some contention about this theologically. இந்த சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கும்போது அநேக விதமான கேள்விகளும் இதிலே இருக்கிறது. When it talks about the sons of God, most people believe that these were fallen beings that had followed Satan. அநேகர் இந்த தேவகுமாரர்கள் என்று வாசிக்கும்போது இது தேவனால் தள்ளப்பட்ட விழுந்து போன தூதர்கள், பிசாசுகள் என்று எண்ணுகிறார்கள். We know that Lucifer was a high angel. நமக்கு தெரியும் லூசிஃபர் என்று சொல்லுகிறவன் தான் அந்த பிசாசுகளுக்கு தலைவனாய் இருக்கிறவன். And he wanted the place of God. அவன் தூதனாய் இருந்தபோது தேவனுடைய அந்த இடம் அவனுக்கு வேண்டும் என்று ஆசைப்பட்டவன். So he rebelled and he took a third of the angels with him. அப்பொழுது அவன் 1/3 பகுதியை தேவனுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய அவர்கள் மனங்களை மாற்றினவன். And so here we see these fallen angels are mating with the daughters of men. இங்கே நாம் பார்க்கிறோம் தேவகுமாரர்கள் அல்லது இப்படி விழுந்து போனவர்கள் மனுஷ குமாரத்திகளை நடத்தி பெண்களை தெரிந்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். And God was not pleased with this. இந்த காரியத்தை குறித்து தேவன் பிரியப்படவில்லை. So verse 3, he says that man's days shall be 120 years. அப்பொழுது 3ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார் மனுஷனுடைய நாட்கள் வெறும் 130 வயதுதான் என்று சொல்லுகிறார். And verse 4, there were giants on the earth in those days, and also afterwards when the sons of men came to the daughters of when sons of God came to the daughters of men, and they bore children to them, those were the mighty men who were of old, men of renown. 4ஆம் வசனம், அந்நாட்களிலே
ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்தையோடு கூடுகிறதினாலே இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபொழுது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷர்களாக பலவான்களானார்கள். So from this ungodly relationship of fallen angels and the daughters of man, we see that the giants came. நாம் பார்க்கிறோம் இங்கே தவறான உறவினாலே இந்த அரக்கர்கள் எல்லாம் பூமியிலே பிறக்க ஆரம்பித்தார்கள். Verse 5, then the Lord saw that the wickedness of man was great on the earth, and that every intent of the thoughts of his heart was only evil continually. 5ஆம் வசனம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு. Can you imagine? Mankind cannot have a good thought. He's only thinking evil continually. பாருங்க, மனுஷனுடைய எண்ணம் ஒரு நிமிஷம் கூட நல்ல எண்ணமே இல்லை. எப்ப பார்த்தாலும் தீமையையே யோசித்துக் கொண்டிருக்கிறான். And verse 6, and the Lord was sorry that he'd made man on the earth, and he was grieved in his heart. 6ஆம் வசனம், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்திற்கு व्यसनமாயிருந்தது. So verse 7, God said, I will destroy man whom I've created from the face of the earth, both man and beast, creeping thing, and birds of the air, for I'm sorry that I have made them. 7ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகள் எல்லாம் நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். And verse 8, but Noah found grace in the eyes of the Lord. 8ஆம் வசனம், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. Verse 9, this is the genealogy of Noah. Noah was a just man, perfect in his generation. Noah walked with God, and Noah begat 3 sons, Shem, Ham, and Japheth. 9ஆம் வசனம், நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா சேம், காம், யாபெத் என்னும் 3 குமாரரை பெற்றான். And verse 11, the earth also was corrupt before God, and the earth was filled with violence. So God looked upon the earth, and indeed it was corrupt, for all flesh had corrupted their way on earth. 11ஆம் வசனம், பூமியானது தேவனுக்கு முன்பதாய் சீர்கெட்டு இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டு இருந்ததும் மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டு இருந்தார்கள். Verse 13, and God said to Noah, the end of all flesh has come before me, for the earth is filled with violence through them, and behold, I will destroy them with the earth. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாய் வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்து நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். And God had a plan, but I'll talk about that next week. தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. அதை குறித்து நான் அடுத்த வாரம் உங்களோடு கூட பேசுகிறேன். But we've seen how anger overtook Cain and he committed murder. நம்ம இந்த நாளிலே பார்த்தோம் எப்படி கோபம் ஒரு மனுஷனை அவனை ஆளுகை செய்து அது கொலையிலே முடிந்தது என்று நாம் பார்த்தோம். And we've seen how gradually mankind has declined. எப்படி தேவன் உண்டாக்கின அந்த மனிதன் அவனுடைய நிலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் அவன் வழி தப்பி போனான் என்று பார்க்கிறோம். That they began to worship idols. அவர்கள் விக்கிரகங்களை உருவாக்கி வழிபட ஆரம்பித்தார்கள். And then we see how there came sexual relationships between the fallen angels and between the daughters of man. நாம் பார்க்கிறோம் ஒரு தவறான உறவு அங்கே விழுந்து போன தூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் உண்டானதை நாம் பார்க்கிறோம். So there came great evil in the earth and violence. அது நிமித்தமாய் பூமியிலே துன்மார்க்கமும் அநேக கொலைகளும் வெறிகளும் உண்டாயிற்று.
so that the thoughts of man were continually evil. அதனாலே தொடர்ச்சியாய் மனிதனுடைய எண்ணங்கள் நித்தமும் பொல்லாதவைகளாய் மாற்றப்பட்டது. And God decided to destroy the creation that he had made. தேவன் உண்டாக்கின இந்த பூமியை அழிக்க வேண்டும் என்று தேவன் முன்குறித்தார். And all the beasts and all the birds and all the creeping things. அவர் பூமியிலே நடமாடும் எல்லா மிருக ஜீவன்கள், ஆகாயத்திலே பறக்கும் பறவைகள் எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். But we see one man found grace in the sight of God. ஆனால் ஒரு மனுஷனுக்கோ தேவ கண்களிலே தயவு கிடைத்தது. And he was to complete the plan that God had. அவன்தான் தேவனுடைய திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்ற வேண்டியவனாயிருந்தான். I want to pray. ஜெபிப்போம். Lord, I thank you for this word. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். Lord, help us to learn from it. ஆண்டவரே, அவைகளிலே இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். That we will keep our way pure before you. ஆண்டவரே, எங்கள் வழிகளை உமக்கு முன்பதாக நாங்கள் சுத்தமாய் வைத்துக்கொள்ள நீர் உதவி செய்யும். Lord, help us to choose the right way. ஆண்டவரே, சரியான பாதையை தேர்ந்தெடுக்க உதவி செய்யும். Lord, I pray that you purify our thoughts. ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனைகளை தேவனே சுத்தம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். That our thoughts will be good and not evil. எங்களுடைய எண்ணங்கள் நன்மையானதாய் இருக்கட்டும், தீமையானதாய் அல்ல. Lord, I pray that you bless every person that's listening. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். And you help them to walk the right way. ஆண்டவரே, சரியான வழியிலே நடக்க அவர்களுக்கு உதவி செய்யும். And you bless them in Jesus Christ's mighty name. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதியும் என்று நான் ஜெபிக்கிறேன். Amen. நல்ல பிதாவே, ஆமென்.